நாயகனே வேட்கை தணிவிப்பார், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணில் பணிமின் பணிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழ முகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே. உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய், உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழ முகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. கருணையே வடிவான கொங்கு நகரில் கோயில் கொண்டு நமக்கெல்லாம் கருணையோடு அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயிலின் இனிய 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொங்கு நகர் பெரியோர்களே, தாய்மார்களே, விழா குழுவினர்களே, அனைத்து கட்சி தோழர்களே, அனைத்து ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களே, அனுமதி அளித்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்களே, மின்வாரிய ஊழியர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இசைவாணர்களே, அருமையாக ஒலி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் ஆடியோ நிறுவனத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் இரவு நேர இனிய வணக்கத்தினை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சொன்னால் கை தட்டணும். ஆமாம், அருமையான ஊர், அருமையாக அமர்ந்திருக்கிறீங்க. எங்களை கூட்டிகிட்டு வந்தப்பவே ஐயா அவர்கள் சொன்னாங்க, ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் அப்படின்னு. இப்போ சாப்பிட்றது கூப்பிட்டு போனாங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி. அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஒரு நாற்காலியில் உட்காந்துருந்தேன். ஒரு பையன் வந்தான், மஞ்சள் கலரு டிஷர்ட் போட்டிருந்தான். சின்ன பையன், எத்தனாவதா தம்பி படிக்கிறேன்னா 7ஆவதுன்னா. அவன் தான் எனக்கு சாப்பாட்டுக்கு போய் குருமா வாங்கிட்டு வந்து கொடுத்தார் 2வது தடவை. நல்லா இருந்தது இல்லை சாப்பாடு, அருமையாக. அதுவும் அவ்வளவு பேரும் அந்த அன்னதானத்தில் நின்று சாப்பிட்றப்போ பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஒற்றுமை தான் நம்முடைய பண்பாடு. அருமையாக அங்கே உணவு கொடுத்தாங்க. நாகப்பட்டினத்தில் ஒரு நிகழ்ச்சி, அங்கே போயிருந்தோம். தம்பி தான் கூப்பிட்டு போனாப்புல, வாங்கண்ணே அருமையான ஊருன்னு. 7 மணிக்கு வந்துருக்கு சார். நாங்கள் 7 மணிக்கு போய் கரெக்டாக காரை விட்டு இறங்கிட்டோம். மேடையவே காணோம்.
என்னங்க 7 மணிக்கு பட்டிமன்றம்னாங்க, இன்னும் மேடையே காணாமன்னு சுற்றி முற்றி பார்த்தேன். ஒருத்தர் தலைப்பா கட்டிக்கிட்டு ஒருத்தர், அவர் தான் அவர் நல்ல அந்த ஊருக்கு பெரிய மனுஷன் மாதிரியே இருந்தார் பார்க்குறதுக்கு. அவர்கிட்ட போய், ஐயா இங்கே பட்டிமன்றம் சொன்னாங்களே. ஆமாம் சார், இங்கே தான் பட்டிமன்றம், நான் தாங்க நடுவர். வாங்க 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 சார். மேடையே காணாம. சார் நீங்கள் தான் நடுவர், உங்களை பார்த்த பிறகு தான் சார் குழி வெட்டலான்னு இருந்தோன்னாரு. இவங்க மிரண்டு போய், சார் என்ன நம்மளை பார்த்து குழி வெட்டுறன்றார். இல்லைம்மா, மேடை போடுறதுக்காக குழி வெட்டுறன் இருக்காரு, இதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் கடகடான்னு ஒரு 10 நிமிஷத்தில், இப்போல்லாம் ரெடிமேடு மேடை தானே, 4 கம்பியை நட்டு தூக்கி மேடையை போட்டு விட்டாங்க. அதே மாதிரி சேலத்து பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி, அங்கே போயிருந்தோம். காற்று மழையில் மேடை போட்ட மேடை பிச்சுட்டு ஓடி போச்சு எல்லாமே. அப்போ திடீர்னு மழை நின்ன உடனே ஒரு டெம்பரரி மேடை அப்படியே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா, டிராக்டர் இருக்குல்ல, டிராக்டர் ட்ரெய்லரு, அதை கொண்டு வந்து கீழே தண்ணி நிற்கிதுன்னு டிராக்டர் ட்ரெய்லரை நிப்பாட்டாங்க. அது மேலே இது மாதிரி 4 சேரை போட்டு உட்காந்தாச்சு, இடமே பத்தலை. இப்போ வந்து இளமோகன்லாம் அந்த டயரில் நின்றுட்டு வாசிச்சாப்புல, ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு. சரி வாசிச்சுட்டே உட்காந்துருக்குறோம். பாட ஆரம்பித்தா பாருங்க, நான் இப்போ பாடின மாதிரி அது அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், மலையனூர் அங்காளிய பாட்டு இருக்குல்ல, உமாநாத்தை, அந்த பாட்டை ஓப்பனிங்கில் பாடுங்க சார். இப்போ விநாயகர் கோயில், விநாயகர் பாட்டு பாடினேன். அங்கே இது மாரியம்மன் கோயில் சார், மலையனூர் அங்காளம்மன், அந்த அங்காளம்மன் பாட்டை பாடுங்கன்னு சொன்னாங்க. வாசிக்க ஆரம்பிச்சார் உமான். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே அப்படின்னு பாடி முடிச்சேன் பாருங்க. தேடி முடிக்கிறதுக்குள்ள பாடி முடிச்சிட்டேன். முடிச்சிட்டு பார்த்தா டம்மு டம்முன்னு அடிச்சாவில் இல்லை தம்பி, மேடை நவுறுது, இந்த பக்கமாக இழுத்துக்கிட்டு போகுது. என்னையா மேடை நவுறுது, எப்படா நவுறோன்னு பார்த்தா என்ன பண்ணிருக்காங்க, அவசரத்தில் இருட்டில் கொண்டு வந்து மேடையை போட்டாங்கல்ல, கீழே ஒரு எருமை மாடு படுத்து கிடந்திருக்கு, கவனிக்கலை. எருமை மாட்டு மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க போல் இருக்குன்னு. நாங்கள் டம்மு டம்முன்னு அட்டிக்குவோம், எருமை மாடு பயந்துட்டு எந்திரிச்சு இந்த பக்கம் போனால் மேடை இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகுது. இப்போ சத்யா தான் கடைசியில் கீழே இறங்கி நின்று தள்ளி பிடிக்குது. இப்படி இப்படி இருங்கண்ணா, நீங்கள் பாடுங்க, நான் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறேன், எருமை மாடா நானா அன்றைக்கி பார்த்துட்றேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த்து. கடைசியில் இதுதான் ஜெயிச்சுது. ஆமாம், எருமையாக தோற்று வச்சுலாம் பாருங்க. ஆனால் அருமையான மேடை வந்து அங்கே பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். இப்போ எனக்கு இந்த குருமா வாங்கிட்டு வந்து கொடுத்தான்ல ஒரு பையன், அவன் வந்து என்ன பண்ணான், குருமாவை கொடுத்துட்டு, சார் நீங்கள் தான் அந்த மேடை நடுவரான்னா. ஆமாண்டா அப்படின்னு. இன்னொருத்தன் வந்தான், சார் கரகாட்டமாக நடக்க போகுதுன்னா. இல்லைடா தம்பி, எதை வச்சலாம் கரகாட்டங்கிற, இவங்க 2 பேரையும் பார்த்தா கரகாட்டம் ஆடுற மாதிரி இல்லை இருக்குது. ஏன்னா பளபளன்னு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குல்ல. அதில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் என்னை பார்த்து, இவர் தான் நாயனக்காரர் போல் இருக்கடான்னா. ஏன்னா இந்த சட்டை பளபளன்னு இருக்கும், நாயனை வாசிக்கிறவன் நான். அதில் ஒரு சின்ன பையன் சார், அழகாக இருந்தான் இளமோகன், அப்படியே என்னை மாதிரியே அழகுன்னா அப்படி ஒரு அழகு. என்னை மாதிரின்னு சொல்லக்கூடாதா, பொறாம பாரு, கிருபானந்த வாரியார் மாதிரி ஆளை பாருங்க. நல்லா வந்து உட்கார்ந்தோம் பாருங்க. அந்த பையன் வந்தான், வந்துட்டு சார் இங்கே இந்த இதெல்லாம் வந்திருக்கே எதுக்குன்னா, நாங்கள் பாட்டு பாடி அப்படியே பட்டிமன்றம் நடத்தோண்டான்னு. சார் நானும் பாட்டெலாம் பாடுவேன் சார், எனக்கு ஸ்கூல்லலாம் நான் பாட்டு பாடிருக்கேன் சார்னா. உட்காரு, எப்படியும் ஆரம்பிக்க கொஞ்சம் லேட்டாகும், வந்து செக் பண்ணணும் தம்பிலாம். ஒரு பாட்டு பாடுறானே, ஒரே ஒரு கேள்வியை கேட்டானே, பாட்டு பாடுறான்னு தான் சொன்னேன். சரி, அவன் திரும்ப என்கிட்ட கேட்டான், அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்க சார்னா. என்னடா பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமான்னா. புது பாட்டே பாடுறான்னு. அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கண்ணா. என்னடான்னு, விஜய் படத்துலேருந்து பாடணுமா அஜித் படத்துலேருந்து பாடணுமாண்ணா. விஜய் படத்திலே பாடுறான்னு. அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கண்ணா. என்னடான்னு, ஆம்பளை குரலில் பாடணுமா பொம்பளை குரலில் பாடணுமாண்ணா. ஆம்பளை குரல்லே பாடுறான்னு. அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கண்ணா. என்னடான்னு, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டா மனோ பாட்டான்னா. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டே பாடுறான்னு. அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்க. நாங்கள் பாரு டப்புன்னு சட்டையை பிடிச்சிக்கிட்டேன். நான் செவனன்னு தான் உட்காந்துருந்தேன், நீயே தான் வந்த பாட்டு பாடுறேன்டாட்டேன். ஒரு பாட்டு கேட்டதுக்கு இத்தனை கேள்வியாடா கேட்பேன்னு. உங்ககிட்ட போய் பாட்டு கேட்டேன் பாரு, காலில் கிடக்கிறத கைட்டு என்னை அடிச்சுக்கணுண்டாங்கிற. அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கண்ணா. என்னடாண்ணே, உங்கள் காலில் கிடக்கிறதா என் காலில் கிடக்கிறதாங்கிறான். ஆமாங்க, ஒரே ஒரு கேள்வி, பாட்டு பாடுறான்னு சொன்னது தான். அதுக்கு இத்தனை கேள்வியை கேட்குற ஒரே ஒரு நம்ம கொங்கு நகர் தான். ஆனால் எந்த அளவுக்கு பாட்டை அவன் ரசிச்சிருக்கான் பாரு இளமோகன். எந்த அளவுக்கு அந்த பாடலை ரசிச்சிருந்தா இந்த அளவுக்கு பண்ணுவான். அதனால தான் பாட்டு மன்றத்தை நம்முடைய செல்வ விநாயகர் திருக்கோயிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பாட்டோடு சேர்ந்து ஒரு செய்தியை சொன்னால் எல்லாருக்கும் எளிமையாக போகும். ஏன்னா நம்ம தமிழ் இனமே பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்தது. ஆமாம், பாட்டு பாட்டு தான், அது நானும் அதான் சொல்கிறேன், பாட்டிலேயே பிறந்து.
நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் சொல்கிறதும் சரிதான். பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்ததுன்னா பிறந்த உடனே புட்டி பால் பாட்டில் கொடுக்குறோமா? அதுக்கப்புறம் வளர 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 மருந்து பாட்டில் கொடுக்குறோமா? டானிக்கு சிறப்பு பாட்டிலே பிறந்து பாட்டிலே வளருதா? நான் சொல்கிறதும் சரிதான். பாட்டில் பிறந்து தாலாட்டு பாட்டில் பிறந்து கடைசியாக வளர வளர எல்லாத்துக்கும் பாட்டு. அதனால தான் அழகாக பாட்டு மன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாடல்லாம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது? நம்மலாம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம், சினிமாவுக்கு போவோம். அப்போல்லாம் பெரியவங்களாம் இந்த ஐயாலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஏசி தியேட்டர்லாம் கிடையாது. இந்த மாதிரி மண்ணு தான், கீத்து கொட்டான்னு வாங்காது, டூரிங் டாக்கீஸ். அதில் மணல் கொட்டி வச்சுருப்பான். அதுதான் இந்த மணல் கொட்டி வச்சுருப்பாங்க. நடுவில் ஒரு கைப்பிடி சுவர் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள் உட்கார வச்சுருப்பாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு போய் நம்மளால் 6 மணிக்கெலாம் ஓடி போய், மேட்னிலாம் கிடையாது அப்போல்லாம், 6 மணிக்கு போய் உட்காந்துருப்பாங்க. மணலை கூட்டி வச்சுட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு மணல் மேலே ஏறி உட்காந்துருப்பார் ஒருத்தர். ஏன்னா அப்போ தான் ஸ்க்ரீன் நல்லா தெரியும்னு. பின்னாடி ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு வருவார்ல, அவருக்கு மணல் மேலே உட்காந்துருக்கிற ஆள் உயரமாக இருப்பான், மறைக்கும். என்ன பண்ணுவான், அவன் பின்னாடி உட்காந்து லேசாக சுரண்டுவான் மணலை. ஆமாம், குழி பறிப்பான் பின்னாடி உட்காந்துட்டு. அப்போவே குழி பறிக்கும், மணல் குறைய குறைய அவன் கீழே விடுவான். எவன்டாங்க மணலை சுரண்டுனது? அப்புறம் நீ ஆண்டா உயரமாக உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பாட்டு போட்டு விட்ருவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளால் அப்போல்லாம் வயசானவங்களாம் வெத்தலை போடுவாங்க. நல்லா ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு போய் ஆடு தழை திங்கிற மாதிரி மென்று 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 மணல்லையே எச்ச புளிச்சுன்னு திருப்பி மண்ணை வாரி கூட்டி வச்சு விட்டு போயிடுவான். மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. இப்போ அது பின்னாடி வருவாங்கல்ல, அடுத்த செகண்ட் ஷோ பார்க்க, அவன் மணல் கூட்டுறதுக்காக கையை வைப்பான் பாருங்க, கொலன்னு வெத்தலை பார்க்க வச்சு. இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு யாராவது உட்காந்துருப்பான், மாப்பிள்ளை படம் சூப்பர்றான்னு ஒரே அடி. அவனுக்கு 5 கையிலையும் வெத்தலை பார்க்க 5 விரலாம் அப்படியே பதிஞ்சிடும். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே படத்தை போட்டுருவான். படத்தில் அப்போல்லாம் எம்ஜிஆர் படம் போடுவாங்க பாருங்கள். எம்ஜிஆர் படம்லாம் எடுத்த உடனே எம்ஜிஆரை காட்ட மாட்டாங்க. அப்போல்லாம் எம்ஜிஆர் அந்த லதா இருக்குல்ல, லதா இப்போ இருக்கா? இருக்கு. அந்த லதா என்ன பண்ணும், போய் ஒரு குடத்தில் தண்ணி எடுக்கும். தண்ணி எடுக்கும்போது திடீர்னு நம்பியார் வருவார், வில்லன் அவர் தான். வந்து அந்த குடத்தை பிடிங்கி கீழே போட்டு லதாவோடைய சேலையை பிடிச்சி இழுப்பார். இழுத்த உடனே தேட்டரில் அன்றைக்கி 500 பேர் உட்காந்துருப்பாங்க, தலைப்பா கட்டிக்கிட்டு, நம்ம ஆளுங்க, கிராமத்து ஆளுங்க. அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து, ஐயையோ லதாவோட சேலையை பிடிச்சி இந்த நம்பியார் இழுக்கிறானே, தலைவர் எங்கே போனாருன்னு தெரியலையே, தலைவா சீக்கிரம் வான்னு விசில் அடித்து கூப்பிடுவாங்க. அப்போவே ஆமாம், தலைவர் வந்துடுவார். வந்த உடனே வரமாட்டார் எம்ஜிஆர். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்தை ஒரு கை நல்லா சிவப்பாக ஒரு கை பிடிக்கும். அதுதான் எம்ஜிஆர் கையை காட்டுவான். அதுக்கப்புறம் காலிலேருந்து காட்டுவான், வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பார். அப்படியே முகத்தை காட்டலாம். ஓடி வந்து அதை பிடிச்சிக்கிட்டு 35 கிலோமீட்டர் விழுதுலேயே வருவார். ஆனால் யாரும் கேட்கல, 35 கிலோமீட்டருக்கு யாரா விழுது கட்டி விட்டுவன்னு கேட்கல. வந்து நம்பியாரை டிஷ்யூன்னு குத்தி கீழே போட்டு அந்த வெள்ளை குதிரை வச்சிருப்பார் எம்ஜிஆர். லதாவை தூக்கி எம்ஜிஆர் அந்த குதிரையில் உட்கார வச்சுக்கிட்டு, நம்பியார் எதுக்கு விரட்டினாரோ அதுக்கேற்தான் இவரும் கடப்பன்னு போவார். அந்த நேரத்தில் பாட்டு போட்டு பால் தரும் செம்பிள நீர்களை ஓரிரு வாழைகள் தாங்கும் தேவதை போல் எழில் மேவிட நீவர் நாளும் என் மனம் என்பதே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கடி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி நெஞ்சில் ஆடும் பருவக் கொடி இன்பமே. அப்படி ரசிச்சோம் நம்ம பாடல்களை. அதனாலதான் பாட்டு மன்றத்தை இங்கே நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. என்னன்னா, ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆண்களின் உழைப்பா இல்ல பெண்களின் பொறுப்பா? ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகங்கிறத கடவுளே சொல்லிட்டார். அதனாலதான் உமையொரு பாகனா பக்கத்தில் இருக்கார். அர்த்தநாரீஸ்வரனா உடம்புலயே மனைவிக்கு இடம் கொடுத்து வச்ச கடவுள் ஒரே கடவுள் நம்ம இந்து கடவுள் சிவபெருமான் தான்.
அப்படி இரண்டரை கலந்த இந்த ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு உழைக்கிறதுல ஆண்கள்லாம் உழைக்கிறாங்க, பெண்கள்லாம் பொறுப்பாக அதை கவனிச்சுக்கிறாங்க. இதில் யாரோட பங்கு அதிகம் அப்படிங்கிறது தான். இப்போ ஆணும் வளருது, ஒரு 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 குழந்தை வளரும் பொழுது ஆம்பளை பிள்ளையும் வளர்றான், பொம்பளை பிள்ளையும் வளருது. வளரும் போதே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆண்கள் குணத்தையும் பொம்பளை பிள்ளை குணத்தையும். எப்படின்னா ஒரு 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 விளையாட்டு பொருள், ஒரு கார் வாங்கி கொடுக்குறோம், இல்லை ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறோம். ஒரு பொம்பளை பிள்ளை பொம்மை 1000 ரூபாய்க்கு, அது கீ கொடுத்தா டான்ஸ் ஆடுற பொம்மைன்னு வச்சிங்க. அந்த பொம்மையை வாங்கி ஒரு பொம்பளை பிள்ளை கையில் கொடுத்துட்டு அப்பா வேலைக்கு போயிடுறார். அந்த பொம்மையை வாங்கி அந்த பிள்ளை என்ன செய்யும்? பொம்பளை பிள்ளையாக இருந்ததுன்னா அந்த பொம்மைக்கு சடை கட்டி, பூ வச்சு, ஒரு துணியை கிழித்து புடவை கட்டி, பொட்டு குங்குமம்லாம் வச்சு அழகாக அதை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கோம். அப்பா வரும்போது காட்டும், அப்பா இங்கே பார், நீங்கள் பொம்மை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த பொம்மைக்கு நான் புடவை கட்டிருக்கேன், பூ வச்சுருக்கேன், சடை பின்னிருக்கேன், குங்குமம் வச்சுருக்கேன், அழகாக இருக்குது பார்த்தியா அந்த பொம்மை என்ன மாதிரியே அப்படின்னு யாராசாத்தி அப்படின்னு அப்பா கொஞ்சிட்டு போவார். இப்போ இதே 1000 ரூபா பொம்மையை ஒரு பையன்கிட்ட வாங்கி கொடுக்குறோம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்பா வரும்பொழுது அந்த பொம்மையுடைய கையை உடைச்சி, காலை வளைச்சி, தலையை திருவி, வயிற்றை பொளந்து, அதுலேருந்து பேட்டரி எடுத்து கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துருப்பான். அப்பா வரும்போது எங்கடா பொம்மை? இந்த இருக்கு பாரு, கை இதோ இருக்குது, கால் இதோ இருக்குது. பொம்பளை பிள்ளை கொஞ்சம் மென்மையாக வளரும் வீட்டில் வளரும் பொழுது, ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் கரட மூடாக தான் வளருவான். ஆனால் எல்லா இடம் இப்போ நாங்கள்லாம் வாத்தியார், பாப்பாவும் ஆசிரியர், இவங்க இசை ஆசிரியர், தம்பி ஆசிரியர், நானும் பேராசிரியர், இவர் மியூசிக் டீச்சர், அவரும் இசை ஆசிரியர், எல்லாருமே இன்றைக்கி ஆசிரியராக வந்திருக்கிறாங்க நம்ம மேடைக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்குங்க. நாம இந்த கொரோனா வந்துச்சு இல்லை, 2.5 வருஷம் பள்ளிக்கூடமே நடக்கலை இல்லைம்மா, 1.5 வருஷம் சுத்தமாக நடக்கலை, 1 வருஷம் ஆன்லைனில் நடந்தது. 2.5 வருஷம் கழிச்சு பள்ளிகள் திறக்கலாம், மாணவர்கள்லாம் பள்ளிக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க. நானும் ஹெட்மாஸ்டரும் ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு இருக்கிறோம் சந்தோஷமாக. ஏன்னா 2.5 வருஷம் பிள்ளைங்க முகத்தையே பார்க்க முடியலையே, இப்போல்லாம் எல்லாரும் வரானு அவனை பார்த்து நாங்கள் வணக்கம் போடுறோம், நானும் ஹெட்மாஸ்டரும். அவன் அப்படியே போயிட்டுருக்கான். நாங்கள் 2 பேரும் இங்கே நிற்கிறோம், எல்லா பசங்களும் வேக வேகமாக போகிறோம். 7வது பையன் 2 பேரும் மட்டும் தோளில் பைய மாட்டிக்கிட்டு பக்கத்துலேயே நிற்கிறானுங்க. அங்கேயே என்னையும் ஹெட்மாஸ்டரையும் குறுகுறுன்னு பார்க்குறான். நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நம்மளே பார்க்குறான்? தெரியல சார், நானும் உங்கள் கூட தானே நிற்கிறேன். அது 2 பேரும் பேசிக்கிறான். அதில் இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறான், சுரேஷ் இவ்வளவு கொரோனாவிலையும் இதுங்க 2 தப்பிச்சுக்கிச்சு பாடுறான்னா. யார்? என்னையும் ஹெட்மாஸ்டரையும் பார்த்து. அவன் என்ன சொல்ல வர்றான்? எல்லாரும் இறந்துட்டாங்கடா நிறைய பேர், ஆனால் தமிழையாவும் தலைமை ஆசிரியரும் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல வர்றான். ஆனால் ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். ஆடி மாதம் வரைக்கும் எனக்கு எது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் வரக்கூடாது சார். ஏன் அப்படி? அது வரைக்கும் நீங்க 15 தேதி கொடுத்துருக்கீங்க, போஸ்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா நான் யாருக்கிட்ட போவேன்? அவனுக்கு என்ன கவலைன்னா இவனுக்கு என்ன கவலை பார்த்தீங்களா? ஆவணி மாதம் வரைக்கும் நான் இருக்கணுமா? 15 தேதி புரட்டாசியிலலாம் எனக்கு எடுத்துகிட்டு வந்துடு. அப்புறம் அதெல்லாம் அந்த பக்கம் போயிடுவான். அதுக்கப்புறம் விழா இந்த சைடில். இப்போ இதே எண்ணத்தில் தான், இது மாதிரி தான் நல்லா இருக்கணும்னு தான் தம்பியை நினைக்கிறான், அவனும் அதான் நினச்சிருக்கிறான். நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் இப்படி சொல்கிறான்னு. அப்படி தான் சார் இருப்பானுங்க, 2.5 வருஷம் வாத்தியாருக்கு அவருக்கும் தொடர்பில்லா போயிடுச்சு இல்லை, நீங்கள் போய் பாடம் நடத்துங்க போங்க, ஆனால் போன உடனே பாடம் நடத்துறாதீங்க, ஏதாவது பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறம் அவனை உற்சாகப்படுத்திட்டு பாடம் நடத்துங்கன்னார். நானும் போனேன், உள்ளே போனேன். உள்ளே 40 பேர் என் கிளாஸில், என் வகுப்பில். உள்ளே போன உடனே ஒரு பையன் தட்டு நிறையா சாக்லேட், பூரா 5 ஸ்டார் சாக்லேட். சார் சாக்லேட் எடுத்துக்கங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் அவங்க 2 பேரும் போச்சிக்கிட்டாங்க போடுறான்னு வருத்தப்பட்டான். ஆனால் உள்ளே வரும்போதே 5 ஸ்டார் சாக்லேட் கொடுக்குறியே, என்னை வரவேற்கிறதுக்காக கொடுக்குறியாடான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் எடுத்துக்கங்கன்னா. நான் எடுத்துக்கிட்டு பரவாயில்லடா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கிற புனிதமான நாள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறேன். சார் 1 நிமிஷம் நில்லுங்கண்ணா. என்னடான்னு கேட்குறேன். நீங்கள் என்னைக்கு சார் பிறந்தீங்கன்னா? நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன்டாங்கிறேன். பொய் சொல்லாதீங்க சார், ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் ஆச்சு, அன்னைக்கு எப்படி பிறந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமைனா குழந்தை கூடமையாக பிறக்கக்கூடாது. இந்த பயலை விட்ட சொல்லுங்கள். வகுப்பில் பெரும்பாலும் பாரதிதார் இதை சொன்னார், பாரதிதாசன் அதை சொன்னார், வள்ளலார் இதை சொன்னார்னா லீவு என்னைக்கு விட சொன்னார்னு தான் கேட்பான். இப்போ இவனுங்களுக்கு எதுவாக இருந்தாலும் லீவ் விட்டுடலாம், அதில் ஒரு சந்தோஷம். நான் இருந்தாலும் பரவாயில்ல உட்காருங்கடான்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் தான் பாட்டு பாட சொல்லியிருக்காரு அப்படின்னு. டேய் ஹெட்மாஸ்டர் பாட்டு பாட சொல்லியிருக்காருண்ணா, பெரிய பாட்டாக பாடாதீங்க, எங்களால் மனப்பாடம் பண்ண முடியாதுன்ட்டான். பெரிய பாட்டு இல்லைடா, 2 வரி தான்டா பாட்டு. 2 வரி என்ன பாட்டு சார்? ஒன்றும் இல்லை, தென்னாடுடைய சிவனையே போற்றின்னு நான் சொல்கிறேன். சரி, அதுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு நீங்கள் சொல்லுங்கள். பாட்டு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். நான் ஆரம்பித்தேன். 40 பேர் 7 நாள் உள்ளே போன உடனே இதை சொல்லிட்டு தான் பாடமே ஆரம்பிக்கிறது. நான் தென்னாடுடைய சிவனையே போற்றின்றது, பசங்கள்லாம் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிறது. 8வது நாள், ஏய் பக்தி பாட்டுன்னு இல்லை தெரியும், அதான் 7 நாளாக சொல்லி கொடுத்துருக்குல்ல,
நீ பாடு, நாங்கள் பின்னாடி பாடுறோம்னா. என்னடா ஏடா கூடமா இருக்க, பேசுகிறதே சரியில்லையன்ட்டு தலைக்கு மேலே கையை வைங்கடா, இந்திரிங்களா. 40 பேரும் தலைக்கு மேலே கையை வச்சுக்கிட்டான். நான் ஆரம்பிக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. 40 பேரும் தலையில் கையை வச்சுக்கிட்டு சொல்கிறான், 8 நாளாயுதே இம்சையா போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்ம அந்த பயலுகளை வச்சுக்கிட்டு. ஆனால் இப்படி சொல்கிறானுங்களே தவிர, ஒரு ஆண்டு விழா வச்சா பாட்டு பாடுறான்னா எல்லா பாட்டையும் மனப்பாடமாக பாடுறான் தலைவா. ஆமாம், அதுலேயும் ஒரு பாட்டு ஒன்று, இந்த 8வது பசங்கள்லாம் சேர்ந்து ஆண்டு விழாவில் ஒரு பாட்டு. ஏன்னா அவன் ஆசைப்படுறான். ஆசை எத்தனை வகைடான்னா 100 வகையான ஆசைங்கிறான். ஆசை எத்தனை வகை? 100 வகை. வாழ்வோம் 100 முறை வான்னு அந்த பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணான்னு தெரியல, போடுறான். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை வா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை வா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை வா. போதும் போதும் என்ற போதை சேர்ந்து வரவா. போலே சத்தமிடும் பெண்கள் மழை தேனாக வந்தவரை லாபம், தந்தவரை மோகம், உள்ளவரை நீ ஆடு. ஆக பெண்கள் 4 வகை, இன்பம் 100 வகை வா. ஆக பெண்கள் 4 வகை, இன்பம் 100 வகை வா. சென்றாகவே இங்குதான் பண்ணாகவே. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை வாழ்வன். போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தென்னாடுடைய சிவனே போற்றின்னா சொல்ல தெரியல 2 வரிய. இந்த பாட்டை முழுசா பாடுறாங்கன்னா இன்றைய இளைஞர்கள் அந்த இவன் தான் பெரியவனா வளர போறான், அவனை நல்லா வளர்க்கறதுல யாரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க? சம்பாதிச்சு கொடுக்குற அப்பாவா, இல்லை வீட்டில இருந்து அந்த பிள்ளைய பொறுப்பாக பார்த்துக்கிற அம்மாவான்னு ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா ஆம்பளை வளர்றதுக்கும் பொம்பளை பிள்ளை வளர்றதுக்கும் வித்தியாசத்தை நான் சொன்னேன், வகுப்பில் இருக்கிற வித்தியாசத்தைன்னு சொன்னேன். ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க? எங்கள் ஊரில் ஒரு வாத்தியார், அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என்ன போன உடனே அவரே போகிறாரு, தண்ணி கொண்டாந்து கொடுத்தாரு, குடிச்சிட்டு உட்காடுறேன். கொஞ்ச நேரம் பொறுங்க சார் அப்படின்னு போய் டீ போட்டு வந்து கொடுத்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், அப்படியே இருக்கு சார், டிஃபன் சாப்பிட்டு போயிடுங்கன்னு தோசை ஊற்றிட்டு வந்து கொடுத்தாரு. நான் கேட்டேன், சார் ராமலிங்கம் சார், நீங்களே தண்ணி கொண்டாந்து கொடுக்குறீங்க, நீங்களே டீ போட்டு கொடுக்குறீங்க, நீங்களே தோசை ஊற்றி கொடுக்குறீங்க, உங்கள் மனைவி எங்கன்னு? அவள் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா சார். ஏன் அதனால் என்னங்க, ஒரு வேலைக்காரியை வச்சுக்க வேண்டியதானே? என்ன வேலைக்காரியை வச்சுக்கிட்டு தான் கோச்சிட்டு போயிட்டாருன்னார். எங்க ஆண்களும் கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த 12 மணிக்கு அந்த ஒரு மெடிக்கல் ஷாப்பு திறக்கும் பாருங்க, 12 மணிக்கு. அது அவரை தான் கேட்கணும், நானா பார்த்தேன் அவங்க வீட்டு வேலைக்காரங்கள்ல. 12 மணிக்கு அந்த கடையில் போய் சீக்கிரம் திறக்கலைன்னு 11 மணிக்கு அந்த பூட்டை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான் எங்கள் ஊரில் ஒருத்தன். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும், ஒரு குடும்பத்தில் பொறுப்பாக இருக்க முடியும்? அந்த குடிகாரர்களை கூட அனுசரித்து குடும்பத்தை நடத்துவது பெண்கள் தான். வண்டியில் போயிட்டு இருக்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு, ராத்திரி ஆயிடுச்சு, டியூஷன் முடிச்சுட்டு வர்றேன். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கம்பம், லைட்டு கம்பம் இருக்குல்ல, இந்த லைட்டு கம்பத்தில் நின்றுட்டு ஒரு ஆள் ஃபுல்லாக சரக்கு அடிச்சு விட்டு, பார்வதி கதவை துறரே
பார்வதி கதவை தவறீங்கிறான். எங்க லைட்டு கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு நான் வண்டியை நிறுத்திட்டு போய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு, லைட்டுக்கு போஸ்ட் நிற்கிது அதில் போய் பிடிச்சிக்கிட்டு பார்வதி கதவை தரு. இதான் சார் எங்கள் வீடு. இது எங்கடா உங்கள் வீடு? இதை பாருங்க மாடியில் லைட் எரியுதுங்கிறான், மரத்தில் எரியிற லைட்டை. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் மத்தியில் பெண்கள் எவ்வளோ பொறுப்பாக இருந்து தானே அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்னு பேசுறதுக்கு இவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ பெண்கள் பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்குது அதையும் பார்க்கணும்ல. இப்போ இவங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் இருந்த மாதிரி மதிப்பு மரியாதை இப்போ இல்லை. இப்போ எங்கள் நான்லாம் கிராமத்துக்காரன் தான். மருமகன் வந்துட்டாங்கன்னா மாமியாரும் முன்னாடியே வந்து நிற்காதுங்க. அப்போல்லாம் ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு அந்த மாராப்பை எடுத்து போத்திட்டு உள்ளே ஓடிடும். பொண்ணுக்கிட்ட ஓடி சொல்லும், அங்கே பேர் மாப்பிள்ளை வந்திருக்காரு, நீ போய் என்னன்னு கேளு. அது ரொம்ப கூச்சப்படும் மாமியார், அவ்வளோ மரியாதை. கதவுக்கு பின்னாடி நிட்டு வாங்க மாப்பிள்ளை தண்ணி எடுக்க போயிருக்கேன், அப்படியே உட்காருங்க, குரல் மட்டும்தான் வரும், முகம்லாம் உள்ளே இருக்கும். அப்படி வாழ்ந்தது. முந்தா நாள் பார்க்குற எங்கள் ஊரில் மாமியார் பைக் ஓட்டிட்டு போது மருமகன் பின்னாடி உட்காந்துட்டு போகிறான். ஆமாண்ணே, சூழலை மாறி போயிருக்கு. பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படி மாறிடுச்சு இல்லை இப்போது. அது நான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறேன், அம்மா உனக்கு சந்தன வாசனை பிடிக்குமா ஜவ்வாது வாசனை பிடிக்குமா அப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட, சார் எனக்கு 2ம் பிடிக்காது சார். அப்புறம் சந்தன வாசனையும் பிடிக்காது ஜவ்வாது வாசனையும் பிடிக்காது, வேறு என்னதாம்மா பிடிக்கும்? எதிர்த்து விட்டு சீனி வாசனை தான் பிடிக்குங்குது. ஆமாம், பொம்பளை பிள்ளைங்களும் இப்படி இருக்குன்னும் போது இந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரையை சொல்லணும், இந்த பிள்ளைகளை சிறப்பாக வளர்க்கணும். ஆண்கள் உழைச்சி கொட்டுறோம், பெண்கள் பொறுப்பாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை செய்வது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த பசங்கள்லாம் வந்து முன்னாடி உட்காந்து கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறான் எதிர்த்தாப்புல. ஆனால் என்ன சொல்கிறான், இப்போ வளரக்கூடிய பிள்ளைங்க எப்படி வளரான் தெரியுமா? நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறான். யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. வகுப்பில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தான். வித்தியாசமாக இருக்கட்டுமான ஒரு கேள்வியை கேட்டேன், டேய் இங்கே பாரா, நடுக்கடலில் ஒரு மாமரம், அந்த மாமரத்தில் மாம்பழமாக காய்ச்சி தொங்குது, நீங்கள் எப்படா போய் பறிச்சுட்டு வருவீங்கன்னு யோசிக்கிறானா. பார்ப்போம் 7வது பையனுக்கு எப்படி அறிவு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோன்னு. நடுக்கடலில் மாமரம் இருக்குடா, அதில் மாம்பழமாக காய்ச்சி தொங்குதுடா, எப்படா போய் பறிச்சுட்டு வருவீங்கன்னு. ஒரு பையன் எந்திரிச்சான், சார் நடுக்கடல்லையா சார், நான் ஏரோப்ளேனில் போய் பறிச்சுட்டு வரேன் சார்னா. சூப்பர், வெரி குட், இந்த சாக்லேட் உட்கார். இன்னொருத்தர் எந்திரிச்சான், சார் நடுக்கடல்லையா சார், நான் கப்பலில் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன் சார்னா. வெரி வெரி குட், இந்த உனக்கு ஒரு சாக்லேட். ஒரு பையன் எந்திரிச்சாங்க்கா, எந்திரிச்சு, சார் நடுக்கடல்லையா சார், ஆமாண்டா, நான் பறவையாக மாறி அதை போய் பறிச்சுட்டு வந்துடுறேன் சார்னா. எனக்கு கடுப்பாகி போச்சு. ஏன்டா அவன் ஏரோப்ளேன் இருந்தான், அதில் ஒரு நியாயம், இவன் கப்பல்னு சொன்னான், அதில் ஒரு லாஜிக் இருந்தது. நீ பறவையாக மாறுறாங்கிறியே, மனுஷனாக இருக்கிற உன்னை திடீர்னு பறவையாக அங்கே ஒப்பனாடா மாற்றுவாங்கிறேன். அவன் என்கிட்ட கேட்குறான், நடுக்கடலில் கொண்ட மாமரத்தை ஒப்பனா நட்டான்னா. உண்மைமா, 7வது பையனுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கு, யாருமே எதிர்த்து கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டேங்கிறான். ஒரு 170 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார், 170 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சின்ன பையன் இந்த உலகத்துக்கே எதிர்த்து கேட்டான். என்ன தெரியுமா? ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அதில் என்ன இருக்குன்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு இருந்ததில்ல. டப்புன்னு கீழே போட்டான். அவங்க அண்ணன் சபாபதின்னு பேருங்க, அவர் அந்த பக்கமாக போனார். டேய் என்னடா படிச்சுக்கிட்டு இருந்தா கீழே போட்ட அண்ணே, இதில் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எதிர்மறையாக இருக்குண்ணே. அப்போ எப்படா இருக்கணும்? வேண்டும் வேண்டும் வேண்டும்னு நேர்மறையாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைண்ணே. அதுக்கு அவங்க அண்ணன் சொன்னார், டேய் உலக நீதியில் ஔவையார் அப்படி தான் எழுதியிருக்காங்க, ஓதாமர் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், அப்படி தான் இருக்குது, நீ பெரிய ஆளாக இருந்தால் நீ வேணா எழுதுறான்னு சொல்லிட்டு போயிட்டார் விளையாட்டுக்கு. இந்த பையன் நோட்டை எடுத்தாங்க, பேனாவை எடுத்தான், கடகடன்னு எழுதுனான் பாருங்க. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை தரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நிதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையுள் கந்த கோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேளே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடிய அந்த சிறுவன் வேற யாரும் இல்லைங்க, கடலூர் மாவட்டம் வடலூரில் வாழ்ந்து மறைந்த வள்ளலார் என்கிற ராமலிங்க அடிகள் தான் அந்த சிறுவன் என்று சொன்னால்,
இன்னைக்கு 202வது அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்னா, அப்படிப்பட்ட சிறுவர்களாக இந்த இளைஞர்களை, இந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பு ஆண்களிடம் இருக்கிறதா இல்லை பெண்களிடம் இருக்கிறதா என்கிற ஒரு அருமையான கேள்வியை நம்முடைய மாமன்றத்திலே கேட்டிருக்கிறோம். இந்த பாட்டை நான் சொல்றேன், ஒருமையுடன் இணைந்து திரு மலரடின்றேன், அப்படியே ஒரே அடி ஓரமா உட்காருன்ட்டான். ஆனா அவன் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 பசங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது ஒரு பாட்டை போட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பாட்டு தெரியுமா? இப்போ நம்ம மாரியம்மா பார்த்துருக்குறோம், செல்லியம்மா பார்த்துருக்குறோம், மாயம்மா கூட பார்த்துருக்குறோம், மைமா பார்த்துருக்கிறியா உமானத்தினி? ரீல்ஸுங்க ஒரு 5 பசங்க சுற்றி நின்றுட்டு அவன் எடுக்கிறான் பாருங்க. மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில்னு பூந்துட்டாடா நெஞ்சில, உன்னாண்டதான் நானும் வந்து கெஞ்சல, இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்டி லவ்வுல, தக்காளி பழமா புழிஞ்சிட்டா என்ன, மனச மீனாட்டம் அஞ்சிட்டா பொண்ணு, உசுன்னு சீருற நாயினி போல, கழுகா சுத்துறேண்டி ஓம் பின்னால, வாடி நீ வாடி என் குல்பி குல்பி, பாய கோணையாத்தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்ஃபி, வாடி நீ வாடி என் குல்பி குல்பி, பாய கோணையாத்தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்ஃபி, என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில்னு பூந்துட்டாடா நெஞ்சில. நூலு விட்டு போச்சு அம்மா சுட்ட வடையில, செட்ட போல நான் உசுன்னு பாயிர, பின்னாடி வந்து நான் சிலிப்பராட்டு தேயிற, குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும், கண்ண முடி திறந்து பார்த்த நீ பூமா காணோம், சில்லாக்கி பில்லாக்கி நான் சீனி விட்டா ஜிலேபி, மாமங்கிட்ட காட்டாதடி பெண்களுக்கு பில்லாப்பி, என் மைமா என் மைமா என் மாமே நம்பி நீ மாமா, என் மைமா 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 என் மாமே உனக்கு தாமா, என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில்னு பூந்துட்டாடா நெஞ்சில. ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கிறேன். அந்த ஒரு வரி தெரியல அந்த பசங்களுக்கு. இந்த பாடலுக்கு ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னா இந்த இளைஞர்களை திருத்தக்கூடிய, மாற்றக்கூடிய, செழுமைப்படுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அதுலேயும் நம்முடைய கொங்கு நகர் மக்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயிலினுடைய 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே அருமையான ஒரு பாட்டு மன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்களின் ஆண்களின் உழைப்பு முக்கியமா இல்லை பெண்களின் பொறுப்பு முக்கியமா என்கிற ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் சொல்வதற்காக தமிழகத்தினுடைய தலை சிறந்த 4 பேச்சாளர்களை நம்முடைய கொங்கு நகருக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். ஆண்களின் உழைப்பு தான் நமக்கு முக்கியம் என்று வாதிடுவதற்காக கோவையிலிருந்து அன்பு சகோதரர் தமிழரசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்தும். ஆண்கள் தாங்க முக்கியம், பெண்கள்லாம் சும்மா சாப்பிட்டு அதுக்கு பாட்டு வீட்டிலே இருக்கிறாங்க, நாங்கள் தான் உழைச்சி கொட்டுறோம் அப்படின்னு பேசுறதுக்காக அன்பு தம்பி இன்னொருத்தர் வந்துட்டார். இல்லை ஆண்களின் உழைப்பெல்லாம் முக்கியம் இல்லைங்க, சம்பாதிச்சு கொடுத்தா போதுமா? சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா யாருக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க? அம்மா கையில் தானே கொடுக்க சொன்னாங்க. அவங்க தான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்க முடியும். பெண்களுடைய பொறுப்பு தான் முக்கியம் என்று வாதிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய 2 பேச்சாளர்கள், அவங்களும் கொங்கு தான், கோயம்புத்தூர் தான். கலைஞர் தொலைக்காட்சியில் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசி பாடி நம்மை மகிழ்வித்து நகைச்சுவையின் மூலம் உலக புகழ்பெற்ற அன்பு சகோதரி கோவை சத்யா அவர்கள். அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பேச்சாளர். அவங்க உண்மையிலேயே இசை ஆசிரியர், அரசு பள்ளியில் இசை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவங்க பெண்களின் பொறுப்பு தான் முக்கியம் என்று பாடி பேசி நம்ம எல்லாம் மகிழ்விக்க இருக்கிறார். கடலூரிலிருந்து கானக்குயில் கவிதா அவர்கள். இவங்களை நீங்க மெகா டிவியில் பார்க்கலாம். மெகா டிவியில் நம்ம ஊர் பாட்டு அப்படின்னு ஒரு நாட்டுப்புற நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதில் வாரம் சனிக்கிழமை வருவாங்க. அவங்க அன்பு சகோதரி கலைஞர் தொலைக்காட்சியில் வருவாங்க.
தம்பி அது மாதிரி நிறைய வேந்தர் தொலைக்காட்சி, புதுயுகம் தொலைக்காட்சியெல்லாம் பேசியிருக்கிறாரு. இப்போ கடைசியாக வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்க, அவர் ஆசிரியர் தான், முதுகலை ஆசிரியர். மதுக்கூர் பட்டுக்கோட்டைக்கு பின்னாடி இருந்து, பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் மதுக்கூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அன்பு தம்பி மதுக்கூர் ராமச்சந்திரன் அவர்கள். இறங்கி ஓடிவிடுவோம் போல் இருக்கு, குடுவிடுன்னு ஓடுறேன். உட்கார். அருமையான இசைக்கலைஞர்கள். நான் 50-60 வருஷம் முன்னாடி வந்த இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ பார்த்தேன். ஒரு கச்சேரி நடத்தினோம்னா ஒரு 7-8 இசைக்கருவியாவது இப்போதைக்கு வேணும். ஆனால் 2 இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு இன்பமே உந்தன் பேர் பெண்மைக்கும் அழகாக வாசிக்கிறாங்க. இப்போ வந்த மைமா பாட்டு 6 ஆசை 100 வகைக்கும் வாசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் போடி நாயக்கனூர்லேருந்து அன்பு தம்பி உமாநாத் அவர்கள். சென்னையிலிருந்து அன்பு தம்பி பேடு இளமோகன் அவர்கள். அருமையான ரமேஷ் ஆடியோ. உங்களோடு சேர்ந்து இவர்களுடைய பேச்சை கேட்க நானும் ஆவலாக இருக்கிறேன். இப்பொழுது ஆண்களின் உழைப்பு தான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் காரணம் என்று வாதிடுவதற்காக அன்பு தம்பி ராமச்சந்திரன் அவர்களை உங்கள் உற்சாகமான கைத்தட்டல் ஓசையோடு அழைக்கிறோம். வாங்க ராம.